ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சின்ன மரபால் சீரியலோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா வந்து அழகரை வச்சு கொஞ்சிட்ருக்காங்க. அழகர் அம்மான்னு சொல்கிறத பார்த்து ஒவ்வொரு சந்தோஷமாகி இன்னொரு டைம் சொல்லடான்னு கேட்டிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது வந்துட்டு என்ன ஒரு டைம் அப்பான்னு சொல்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அழகர் வாயிலேருந்து அம்மான்னு மட்டும்தான் வருது. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு அவனுக்கு அம்மாவை தான் பிடிக்கும், அதனால தான் அவன் அம்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஒரு டைம் நீ சொல்லு என்னைய அப்பான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அழகர் அம்மான்னு சொல்கிறான். உடனே சேது வந்துட்டு என்னடா உனக்கு உன் சின்னம்மாவை தான் பிடிக்குமா, அவங்கள தான் நீ கூப்பிடுவியா, என்ன கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா என்னம்மாம்மா சின்னம்மான்னு சொல்கிறீங்க, அவன் என்னை அம்மான்னு தானே கூப்பிட்றான், அதனால என்னை அம்மாவே கூப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சேது வந்து உங்கள் அம்மா பையன் பாசத்துக்குள்ளே நான் வரலப்பா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அழகரோட பர்த்டேக்கான ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. அழகரை ஐஸ்வர்யா ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே ராஜாங்கம் வந்து அழகருக்கு ஒரு செயின் கிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பர்த்டே சாங் பாடி கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சேதுவும் ஐஸ்வர்யா 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி அழகரை கேக் கட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, கேக் கட் பண்ணியாச்சு, இனி வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேக் கொண்டு வராங்க. அது வந்து சேதுவும் ஐஸ்வர்யாவோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியோட கேக் கொண்டு வந்து அதை வந்து கட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஐஸ்வர்யாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடுது. கேக் கட் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த சைட் பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்துட்டு கேக் வாங்கிட்டு வராங்க. என் பேத்திக்கு இன்றைக்கி பிறந்த நாள், கேக் கட் பண்ணணும் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க. பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி மீனாட்சியை அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. சரி வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் எடுத்து வச்சு மீனாட்சிக்கு வாங்கிட்டு வந்த கேக்கை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணி மீனாட்சிக்கு பர்த்டே விஷ் கேக் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே கொஞ்சம் கேக் கொடுக்கவும் அழுகாட்சியை நிப்பாட்டுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி பாருங்கள் அவளுக்கு கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக் கொடுக்குறாங்க. கேக் கொடுக்கும்போதே மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி வந்து எப்போ பார்த்தாலும் அப்பான்னே சொல்ல, அம்மான்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்துட்டு குழந்தை பேசுதுன்னு நினச்சி சந்தோஷப்படு, இதுக்கெல்லாமா கோயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாம் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா டிரைவிங் கிளாஸ் போய் டிரைவிங்லாம் கற்றுட்டு ஃபஸ்ட் டைமாக கார் ஓட்ட போகிறாங்க. அவங்க அப்பா அவங்க பின்னாடி காரில் உட்காந்து வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. ராஜாங்கம் அவங்களோட குடும்பம் வந்து ஃபஸ்ட்டாக கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த உடனே பார்த்திங்கன்னா அடுத்து இவங்க மீனாட்சியை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்ததும் 2 குடும்பமும் எதிர் சந்திச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம், நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வாங்க, குழந்தைங்களோட பிறந்த நாளுக்காக நாங்கள் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து தமிழ்ச்செல்வியோட அப்பா போய் சாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து பிறந்த நாள், நீங்கள் வந்து சாமிகிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா மீனாட்சியை அன்னதானம் பண்ணுறதுக்கு சேது கையில் கொடுக்க சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி இல்லை வேணாம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி வந்து குழந்தைக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீ ஏன் தடுக்கிற, தமிழை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மலரை வர சொல்லி கொண்டு போய் சேது கையில் கொடுக்க சொல்லிடுறாங்க. சேது ஒரு குழந்தையும் ஐஸ்வர்யா ஒரு குழந்தையும் வச்சுட்டு அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்ச்செல்வியை பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. தமிழ்ச்செல்வி சரின்னு சொல்லி குழந்தைய வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா உண்மையாலுமே மாறிட்டாங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு தெரியல. அதே சமயம் தமிழ்ச்செல்வியை பார்க்குறக்கும் ரொம்ப பாவமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.